வந்துட்டு இங்கே இருக்குது. லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்சிங் பவுடர்ஸ் இது. ஸோ இது 95 rupees தான் வருது. லோ பட்ஜெட்டில் தான் சூஸ் பண்ணேன். ஹை டீஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் ஹேர் ரிமூவல் ருட்டி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நான் என்னோட ஹேர் ரிமூவல் ருட்டீன் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம ஹேர் ரிமூவல் ருட்டீன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபேஸ்லேருந்து போயிடலாம். ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் த்ரெட்டிங் தான் வந்துட்டு பண்ணுவீங்க. ஸோ மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்லேயே நமக்குன்னே பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் ரேசர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். எனக்கு ஆக்சுவலி ரொம்பவே பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் த்ரெட்டிங் அவ்வளோவா வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ரேசர் இருந்தது, ஐப்ரோ ரேசர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணேன். ஸோ அது கம்ஃபர்டபுள் ஆகாக அதுவே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் யூஸ் பண்ணது இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் தான் சூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 99 rupees சம்திங் தான் வந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி வந்துட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் இருக்கிறதே வாங்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வரும். அண்ட் அதுக்கப்புறமா வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேசர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மினிஷோவில் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அண்ட் இது வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 month கிட்டேயே வந்துட்டு எனக்கு வந்துச்சு. அண்ட் இப்போ யூஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்துட்டு இந்த ஷார்ப் எல்லாமே வராது. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் சூஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 150 வந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு 4 இருக்கும். அண்ட் ஐப்ரோஸ் நீங்கள் வந்துட்டு ட்ரிம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு ஒரு ஜெல் மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ரேண்டமாக அப்படியே ரஃப்பாக இருக்கிறதுல நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கெல்லாமே வந்துட்டு மார்க்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஜெல் மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அலுவரா ஜெல் எந்த மாதிரி எதாவது வீட்டில் சும்மா இருக்கிறது ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி சும்மா இருக்கிற இந்த கோல்டு ஜெல் வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஐப்ரோ த்ரெட்டிங் டீட்டெயில்டான வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சேம் ரேசர் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஷியல் ஹேர்ஸும் வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே ரேசரே நமக்கு ஓகே தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஆக்னேவே வராது அப்படின்னா நீங்கள் ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ஆக்னீஸ்லாம் வரும் அப்படின்னா நீங்கள் அது பண்ணாமல் இருக்கிறதா பெட்டர்ன்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் பண்ணும்போது அந்த பிம்பிள்ஸ் உடஞ்சி அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு பிம்பிள்ஸ் அகெயின் ட்ரிகராக தான் செய்யும். ஸோ அதனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ரொம்ப ரேண்டமாக எனக்கு பிம்பிள்ஸ் இல்லாத இடத்துல நான் பண்ணிப்பேன். அண்ட் வராமல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமில் நான் பண்ணுவேன். அண்ட் எப்பயாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே மோஸ்ட்லி பிம்பிள்ஸ் வராது. ஸோ அதனால் நீங்கள் மவுத் சுற்றி நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். பண்ணும் போது உங்கள் ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் மட்டும் இங்கே மட்டும் பண்ணிப்பேன். அண்ட் கம் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்மளோட பாடி ஹேர்ஸ் தான் வந்துட்டு ரிமூவ் பண்ணுற ஸ்டெப்பு. அண்ட் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி இந்த ரேசர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவுமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் கிடைக்கிறது அண்ட் ரொம்ப குவாலிட்டியாகவும் நல்லா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீனஸ் ரேசர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் நிறையா வெரைட்டி இருக்குது. ஸோ அதில் 2 ப்ராடக்ட் வந்துட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது 2 பிக்சர்ஸும் நான் வந்துட்டு இங்கே போடுறேன். கம்மி தான் ஆக்சுவலி, இது ஒரு 120 சம்திங் இந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்துட்டு க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஹாட் வாட்டரில் முக்கியமாக வாஷ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஸோ அதோட குவாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அகெயின் யூஸ் பண்ணுறப்பையும் அந்த ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பம்ப்ஸ் குட்டி குட்டியாக அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வருது இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்துட்டு வராமல் இருக்கும். ஸோ ஹேர் வந்துட்டு நீங்கள் ஷேவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹேரோட டேரக்ஷன்லேயே நீங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்போசிட் டேரக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி கட்ஸ் விழுகிறது இல்லை அந்த குட்டி குட்டியான அந்த ரியாக்ஷன்ஸ் காட்டுறது எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ டேரக்ஷன் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மாய்ஸ்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஹேர் ரிமூவ் பண்ணாலுமே லைக் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு அலுவரா ஜெல் இல்லை மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுவே வந்துட்டு நீங்கள் வாங்குறப்பே வந்துட்டு 2 ப்ராடக்டாக வந்துட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் ஒரே ப்ராடக்ட்டு நீங்கள் எல்லா பார்ட்ஸ்க்குமே யூஸ் பண்ணும்போது ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ அது வந்துட்டு நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்காது. ஸோ நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதை வந்துட்டு ஹாட் வாட்டரில் வந்துட்டு வாஷ் பண்ணி வைங்க. ஸோ அது ரொம்பவே க்ளீனாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பாடி ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் வந்துட்டு இந்த ஒரு
அண்ட் இது வந்துட்டு எங்கிட்ட இருக்குது. லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்சின் பவுடர்ஸ் இது ஃப்ரம் ஃபெய்த் அண்ட் பேஷன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொமோஷனுக்கு தான் வந்துச்சு. பட் இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக் வந்துட்டு காலியாக போகுது. அண்ட் இந்த பவுடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்துட்டு லெக்ஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணி காட்டுறேன். அண்ட் இந்த பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பவுடர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு ப்ளீஸ் ரிமூவ் ஜுவல்லரின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. பிகாஸ் இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற அந்த சில்வர் ஜுவல்லரிஸ் மேலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் ரிமூவ் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ப்ரஷ்ஷும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதை ஒரு பிளாஸ்டிக் பவுலில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்டர் ஊற்றியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு டேரெக்டாக வந்துட்டு உங்கள் ஸ்கின்னில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்துட்டு பிரேஸ்லெட் வந்து போட்டிருக்கேன், பட் அதில் படாத மாதிரி நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் இப்போது. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 minutes வந்துட்டு அப்படியே விட்டணும். நல்லா வந்துட்டு ட்ரை ஆகிடும். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட் கிளாத் எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி அப்படியே தேய்ச்சி எடுக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த ஹேர்ஸ் எல்லாமே அப்படியே அந்த ஒரு பவுடர்ஸ் கூடயும் அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இதை தேய்க்கும் போது கொஞ்சம் வந்துட்டு ஹார்ஷாக நம்ம தேய்க்கும் போது எல்லா ஹேருமே நல்லா வந்துடும். ஸோ மேலாப்பில் தேய்ச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹேர்ஸ் அப்படியே நின்றும். அண்ட் ரொம்ப நல்லா அழுத்தி வந்துட்டு தேய்க்கும் போது நல்லா ரிமூவ் ஆகிடும். அண்ட் ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக தான் வந்து அப்ளை பண்ணிருப்போம், திக்காக வந்துட்டு அப்ளை பண்ணாமல் இருப்போம். ஸோ அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு திக் லேயராக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும். இந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நான் முக்கியமாக வந்துட்டு ஹேண்ட் அண்ட் லெக்ஸ்க்கு மட்டும் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இப்போ வந்துட்டு இது தொடச்சாச்சு. இப்போ ஒரு ரிசல்ட் வந்துட்டு பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு பெயின்லெஸ்ஸான ஒரு ப்ராடக்ட் அது. அண்ட் ரீக்ரோத் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 daysக்கு அப்புறமா உங்களுக்கு நல்லா அந்த சின்ன சின்ன ஹேர்ஸ் க்ரோ ஆகும். அண்ட் இதை வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி சாய்ஸஸ் இருக்குது. நீங்கள் எது மாதிரி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட விஷ் தான். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டார்க்னஸ். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அண்டர் ஆர்ம்ஸில் வந்துட்டு ஹேர் ரிமூவ் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்துட்டு டார்க்னஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் அது ரெகுலராக வந்துட்டு ஹேர் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் நீங்கள் ஒரு மாஸ்க் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் பிரைட்டன் பண்ணுற மாதிரியான ஆரஞ்ச் பீல் பவுடர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு பவுடர்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் நீங்கள் வந்துட்டு ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா முடிஞ்சதுன்னா வந்துட்டு எக்ஸ்ஃபோலியேட்டும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே பண்ணும்போது இந்த டார்க்னஸ் வந்துட்டு குறையும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த வந்துட்டு ஸ்ப்ரே எல்லாமே கூட வந்திருக்கு. ஸோ அதை நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷேவிங் அண்ட் வந்துட்டு மாஸ்க் போட்டுட்டு லைட்டாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணோம் அப்படின்னாலே ஸோ அந்த டார்க்னஸ் வந்துட்டு இருக்காது. ஸோ நீங்கள் இதுவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டியோட்ரண்ட் அண்ட் ரோல் ஆன் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு நான் எல்லாருமே யூஸ் பண்ணதான் சொல்வேன். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் ஹைஜீன் மாதிரி தான். ஸோ இது எல்லாருமே வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ருட்டீன்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் உங்களுக்கு நிறையா ரோல் ஆன்ஸ் வந்துட்டு கிடைக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஒன்று இருக்குது. ஸோ இதுவுமே கொஞ்சம் அஃபோர்டபுள். அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவாவோடது 95 rupees தான் வருது. அண்ட் இது ஜஸ்ட் 64 rupees தான். ஸோ இது ரெக்ஸோனாவோடது வந்துட்டு நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு எவ்ரிடே வந்துட்டு நீங்கள் அவங்க குளிச்சதுக்கப்புறமா நீங்கள் இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே வந்துட்டு நம்மளோட ஃப்ரேக்ரன்ஸ் ஃபீல் பண்ணவே நல்லாயிருக்கும். அண்ட் பாடி டியோட்ரண்ட் எல்லாம் இருக்குது. டேரெக்டாக உங்கள் ஸ்கின்ல ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியான நிறைய டியோட்ரண்ட் இருக்குது. அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்துட்டு பாடிக்கு அடிக்கிற ஸ்ப்ரே, அதாவது ட்ரெஸ்ஸுக்கு மேலே போடுற ஸ்ப்ரே வந்துட்டு நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு நல்ல டார்க்னஸ் வந்துட்டு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ பாடிக்குன்னு தனியாக வந்துட்டு உங்களுக்கு டியோட்ரண்ட் இருக்குது. அண்ட் நம்ம தனியாக யூஸ் பண்ணுறதுக்கும் டியோட்ரண்ட் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி லிங்க் இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.